விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி எவ்வளவு குறை மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் பொது சமூகத்தில் முன்வைக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதி கட்சியாக சித்தரிக்க பார்த்தார்கள். இன்றைக்கு 2 பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களோடு இது ஒரு பொது கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம். வடமாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு எங்கே இருப்பு இருக்கிறது என்று கேட்டார்கள். நாங்கள் டெல்டாவிலும் நாகப்பட்டினத்திலும் கூட வெல்வோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால் மற்ற சாதி ஓட்டு வராது என்று ஒவ்வொரு தேர்தலிலும் போய் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு, லாபி செய்வதற்கு அந்த கட்சிகளுக்கு வெளியேயும் ஆட்கள் இருந்தார்கள், அந்த கட்சிகளுக்கு உள்ளேயும் ஆட்கள் இருந்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால்தான் எல்லா சமூக ஓட்டும் வரும் என்பது கடந்த 4-5 தேர்தலாக தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது. 2009 தேர்தலில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தல் வரை தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2009 தேர்தலில் இருந்து நாம் படிப்படியாக வெற்றி பெற்று இன்றைக்கு கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம்.